உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. அண்மை செய்தி. இலங்கை அதிபர் தேர்தலில் முன்னிலை நிலவரத்தில் அதிரடி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்கவின் வாக்கு சதவீதம் 50% இருந்து தற்போது 39% குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இரண்டாவது இடத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வாக்கு சதவீதம் 34% உயர்ந்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் புவனேஸ்வரன். புவனேஸ்வரன், வணக்கம். தற்போது தேர்தலில் 50% மேல் எடுக்கக்கூடியவங்களால தான் அதிபராகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில தற்போதைய இந்த அதிரடி மாற்றத்திற்கு காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஆரம்ப நிலவரங்களின்படி பார்ப்போமே. ஆனால் ஆரம்பத்தில் எண்ணப்பட்ட தேர்தல் தொகுதிகளின்படி 50% மேலே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னிலை வகித்துள்ளார். ஆனால் தற்போதைய நிலவரங்களின்படி பார்ப்போமே ஆனால் 39.28% அனுரகுமார் திசாநாயக்க அவர்களும் 34.1% சஜித் பிரேமதாஸ் அவர்களும் 17.61% ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் 3.41% அரியநேந்திரன் அவர்களும் ஏனைய வேட்பாளர்கள் 5.6% பெற்றுள்ளனர். அந்த வகையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 24,20,481 வாக்குகளையும், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 21,0310 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 10,84,906 வாக்குகளையும், அரியநேந்திரன் அவர்கள் 2,10,364 வாக்குகளையும், ஏனைய வேட்பாளர்கள் 3,45,071 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். ஆகவே இந்த தேர்தலானது ஒரு சடுதியாக மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் ஒரு மும்முனை போட்டி காணப்பட்ட நிலையில் 3 போட்டியாளர்களுக்கு இடையில் ஒரு கடுமையான போட்டி நிலவியது. ஆனால் அதற்கு பின்னர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் முன்னிலை வகித்த நிலையில் தற்போது அந்த வாக்கு வங்கி குறைந்து கொண்டு செல்ல ஆரம்பிக்கின்றது. இந்நிலையில் இவ்வாறு போனால் விருப்பு வாக்கு எண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் சற்று தாமதமாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி புவனேஸ்வரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.